ஹலோ காய்ஸ், இன்னைக்கு மித்திக்கல் பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோட் 13 அதை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் 3 நாள் கடந்து போகுது. நம்ம ஹீரோ ஷாப்புக்கு வரான். அங்கே மேவும் வந்துட்டு, ஷாப் ஓனர், எனக்கு தெரிஞ்ச நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தாங்க உங்களுக்காக அந்த ஸ்பெஷலான டீ. இப்போதான் நம்ம ஷாங்குக்கும் நம்ம யுன்னுக்கும் அங்கே செகண்ட் பீஸ்டோட கான்டாக்டை போடவும் ஹெல்ப் பண்ணீங்க. அதுக்கப்புறம் டியானி கிட்ட இருக்கிற உல்ஃபு கிங்கு அந்த ஃப்ளேம் ஸ்னேக் அதையும் லெவலப் பண்ணவும் நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. தொடர்ந்து இந்த விஷயங்களை பண்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப களைப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா இல்லையா, பின்ன களைப்பா இல்லைன்னு சொன்னாதான் அது பொய்யே. ரீசெண்டா பீஸ்ட கல்டிவேட் பண்ணி டெவலப் பண்றது இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சேனா, அதனால என்ன ஒரு நல்ல விஷயம்னா பாயிண்ட்ஸ் என்கிட்ட 3000 இருக்கு. அது போக 500 மில்லியன் பேலன்ஸாவும் இருக்கு. இன்னமும் கொஞ்சோண்டு பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும், என்னால டெமிகாட் லெவல்ல இருக்க ஒரு 4வது பீஸ்ட் அது கூட கான்டாக்ட போட முடியும். கிட்டத்தட்ட அந்த லெவல்ல இருக்க ஒரு பீஸ்ட் கூட கான்டாக்ட போடணும்னா எப்படியோ ஒரு 5000 பாயிண்ட்ஸ் ஆகும். இப்போ என்கிட்ட பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரத்துல டெமிகாட் லெவல்ல இருக்க ஒரு பீஸ்ட் கூட கான்டாக்ட போட தான் போறேன். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம சாங் அங்க வராங்க. ஷாப் ஓனரு, உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இது கேட்கிற நம்ம யூவும், ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தா இப்போதான் நம்ம ரீசெண்டா மீட் பண்ணோம். அதுக்கே இவ இந்த அளவுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். ஆமா, நீங்க வந்திருக்கிறதுக்கு ரீசன் நீங்க உங்களோட பீஸ்டை கல்டிவேட் பண்ணி டெவலப் பண்ணும் அதானே? அட என்ன மிஸ்டர், ஐயோ ஒரு பீஸ்டை கல்டிவேட் பண்ண வேண்டியதான் நான் இங்க வரணுமா? அப்படியே நான் வரக்கூடாதா? ஐயோ அட டீச்சர் சாங், நீங்க தாராளமா வரலாம். அன்னைக்கு நீங்க விட்டு போன ட்ரெஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு, அதை நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதோ இப்பயே போயிட்டு நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அப்படியா, ரொம்பவும் நன்றி. ஆனா யூ, நான் ஆக்சுவலா இங்க வந்ததே இந்த 3 சப் டிராகன் பீஸ்டை கல்டிவேட் பண்ணி லெவலை உயர்த்தணும் இப்படின்னு சொல்லிதான். அது உங்களுக்கு ஓகே தானே? அட என்ன டீச்சர் சாங், வெறுமா கல்டிவேட் பண்ணோம் அவ்வளவுதானே? அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். இப்பயே டைம் எல்லாம் ஆகாது, இப்பயே பண்ணி கொடுக்குறேன். சரி உள்ள வாங்க. இப்படின்னு ஆளு டிராகனை கொண்டு போறான். ஆனா டீச்சர் சாங்கா, நானும் உள்ள வரலாமா அப்படிதான் உங்களோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும். இருந்தாலும் அவங்க வெளியில அவளுக்கு சொல்லல. அங்க இப்படி அவங்க அதை நினைச்சு வைக்கப்படுவாங்களா? இதெல்லாம் தெரியாத மேவும், டீச்சர் சாங் நீங்க இத பத்திலாம் கவலையப்பட வேணாம். ஏன்னா எங்க பாஸ் இருக்காரு யூ, அவரு உண்மையிலேயே ஆசம். ஏன்னா அவரு ஒரு வாட்டி ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா அந்த விஷயத்த பண்ணாம விட மாட்டாரு. அங்க இப்படி பேசும்போது ஒரு பெரிய கழுகம் வந்து இறங்கும். அதோட ஆறாவும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதை பார்க்குற மேவே வியந்து போறா. இந்த கழுகை நான் இதுக்கு முன்னாடி டெலிவிஷன்ல பார்த்துருக்கேன்ப்பா. அப்போ உள்ள வர இந்த பர்சன் இவர் ஆக்சுவலா ஒரு ஃபாரினரா? ஃபாரினரும் நம்மளுக்கு ஒரு கஸ்டமரா இங்க வந்திருக்காங்களா? அங்க வந்திருக்கிறது லூவோ ஹாங் அப்படின்னு ஒரு பர்சன் தான் வந்திருக்காரு. ஸ்டார்டிங்லேயே 2 லூ ஃபேமிலி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்ம டியானோட ஃபேமிலி ஒன்று, நம்ம ஹீரோட ஃபேமிலி ஒன்று. டியானோட ஃபேமிலியில பிரான்ச் மெம்பரா இருக்கிற ஒரு மெம்பர் தான் இவரு. நம்ம டீச்சர் சாங்கும் அதே ஃபேமிலில இருந்து வந்த ஒரு மெம்பர் தான். அதான் அவங்க கிட்ட டிராகன் பெட்டெல்லாம் இருக்கு. அங்க அங்கிளும் வந்துட்டு, லூச்சான் உனக்கு அவ்வளோ தைரியமா? ஃபேமிலியோட ஹெட்டே அங்க ஆர்டர் கொடுக்கும் போது அதை நீ டைரக்டா இக்னோர் பண்ணிருக்க. செகண்ட் அங்கிள், என்னால என்னோட ஃபாதரோட ஆர்டர்ஸை ஒபே பண்ண முடியாது. என்னோட டேலண்ட் ஒரு ஏ ரேங்க் எபிலிட்டியா இருக்கு, அதுக்காக நான் ஒன்னுத்துக்கும் உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேம்பல் அப்படின்னு ஒரு ஃபேமிலியில என்ன தள்ள பாக்குறாங்க. இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? அதனால நான் டிசைட் பண்ண, யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், எதுக்காக நான் அப்படி பண்ணணும்? நம்ம ஃபேமிலிக்கு நான் ஒரு செஸ் பீஸ் மாதிரி, அடிக்கடி வேணானா அப்படியே தூக்கிடுவாங்க, வேணும்னா பயன்படுத்துவாங்க. சாங் நீ என்ன பேசுன்னு இருக்க? நீ நம்ம லூவோ ஃபேமிலியோட டைரக்டான டிசனண்ட். கேம்பல் ஃபேமிலி எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேமிலின்னு தெரியுமா? நம்ம ஃபேமிலி அவங்க ஃபேமிலி கூட மேரேஜ் பண்ணி ஒரு அலையன்ஸை கிரியேட் பண்ண பாக்குது. அது ஏன் இப்போ வரைக்கும் உனக்கு புரியாம இருக்கு? ஏன்னா நீ ஏன் நல்லா பாரு, உனக்கு பெருசா டேலண்ட் அப்படின்னும் இல்ல, வெறும் ஏ ரேங்க் டேலண்ட் அவ்வளவுதான். நீ கேம்பல் ஃபேமிலிக்கு போறது ஒரு ஹானரான விஷயமா? ஆனா பாவம் அங்கிளுக்கு தெரியல நம்ம சாங் கிட்ட எஸ் ரேங்க் டேலண்ட் வந்து இருக்குன்னு. ஆனா அங்கிள், நீங்க பேசுற இந்த விஷயம் உண்மையிலேயே ரொம்ப ரெடிகுலஸா இருக்கு. என் டேலண்ட் நம்ம ஃபேமிலியோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணல, அதனால ஸ்டார்டிங்ல என்ன ரொம்ப கொடுமை பார்த்துனாங்க, என்ன ஃபேமிலியை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ அலையன்ஸ் வேணும் சொல்லி நான் டம்மியா தானே இருக்கேன். இப்போ ஏதோ உங்க செஸ் பீஸ் மாதிரி என்ன பயன்படுத்துறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இதுவே என்கிட்ட எஸ் ரேங்க் டேலண்ட் இப்போ இருந்துச்சுன்னா அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ அங்க அவர் என்ன யோசிப்பாருன்னா, இந்த பொண்ணு என்ன சொல்ல இருக்கா அப்படின்னு தான் யோசிப்பாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம சாங் அவகிட்ட இருக்கிற அந்த எஸ் ரேங்க் எபிலிட்டியும் டிராகனையும் அவங்க ஷோ பண்ண, அவ்வளவுதான். அதை பார்த்தோன்னே ஆளுக்கு சுத்தமா அல்லல. ஆமா, இதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி உன்கிட்ட வெறுமா ஏ ரேங்க் டேலண்ட் ஒண்டிதான் இருந்துச்சு, அப்புறம் உன்னோட ஏ ரேங்க் டேலண்ட் எப்படி எஸ் ரேங்கா எவ்வளாச்சு? ஆளு உடனே அங்க சோப் போடுற மாதிரி பேசுறான். லூவோ சான், எனக்கு வந்து தெரியும் உன் மேல எனக்கு நிறையவே நம்பிக்கை ஸ்டார்டிங்ல இருந்துச்சுமா. உண்மையா சொன்னா உன் ரேங்க் டேலண்ட்டுக்கு இந்த கேம்பல் ஃபேமிலி அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் நம்ம லூவோ ஃபேமிலியே எந்த அளவுக்கு கிரேட்னா இதை விடவும் பெரிய பெரிய ஃபேமிலி உனக்கு இருக்கு. ஆமா, இப்போ அதுக்கு என்ன? இப்போ அதாவது லூவோ சான், நான் என்ன சொல்றேன்
சொல்றேன்னா திரும்பவும் நம்ம ஃபேமிலிக்கு நீ வந்தா டெஃபினட்டா நம்ம லூ ஃபேமிலிக்கு நீ தான் நெக்ஸ்ட் ஹெட்டா இருக்க போற. ஆல்ரெடி நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன். என் ஃபேமிலிக்கும் எனக்கும் இப்போ சம்பந்தமே இல்ல. என் ஃபேமிலிக்கான உறவு எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிட்டேன். நான் ஒன்னும் லூ சேங்லாம் இல்ல, வெறும் சேங் அவ்வளவுதான். நீ என்னம்மா சொல்லிருக்க? நம்ம ஃபேமிலிய அப்படியே விட்டு போக போறியா? ஏன்னா டிராகன் டேமிங் ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாம என்னதான் உன் டேலண்ட் ஏ ரேங்க்ல இருந்து எஸ் ரேங்கா எவால் ஆனாலும் ஸ்டில் இப்பவும் பெரிய பெரிய லெஜெண்டரியான டிராகனு, ஜெயிண்டான டிராகனு, இந்த மாதிரி டிராகன் ஸ்பீசிஸ் கூட உன்னால கான்டாக்ட போட முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? நம்ம ஃபேமிலி கிட்ட செல்வாக்கு இருக்கு, டிராகன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்குமா? அது எதுவுமே உனக்கு வேணாவா என்ன? அங்க இதை கேட்டோன்னே டீச்சர் சாங்க்கு அங்க என்ன சொல்லணும்னு தெரியல. உடனே சொல்லலான்னு போறதுக்குள்ள சீனா நம்மால அவனோட என்ட்ரி அங்க கொடுப்பான். ஆமா எனக்கு புரியல, இப்போ பெரிய டிராகன் டேமிங் ஃபேமிலி இருந்தா ஒண்டிதான் ஒரு டிராகன் கூட கான்டாக்டே போட முடியுமா என்ன? அதுவும் நீங்க சொல்ற இந்த பழங்கால டிராகனு, இப்போ இருக்கிற இந்த டிராகன் ஸ்பீசிஸ் இதெல்லாம், ஏன்னா நம்மால கிட்ட தான் ஒரு எபிலிட்டி இருக்கும்ல, அதாங்க அந்த பிரீடிங். அது அதை வச்சு ஒரு புழுவ டிராகனா மாத்த முடியும். ஏன் ஒரு பள்ளியே டிராகனா மாறினாலும் ஆச்சரியமே இல்ல. அந்த அளவுக்கு நம்மால பங்கமானவன். இதெல்லாம் தெரியாம அங்கிள் ஹாங்கோ, ஆமா தம்பி நீ யாருப்பா? இது என்னோட ஷாப்பு, நான் தான் இந்த ஷாப்போட ஓனரு. அப்போ இந்த பீஸ்ட் டேமிங் ஷாப்போட ஓனரு நீ தான். உன்கிட்ட வெறும் பீஸ்ட் டேமிங் ஷாப்பு தான் இருக்கு, டிராகன் எல்லாம் இல்ல என்ன? உன்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு எப்படி ஒரு டிராகனோட யூனிக்னஸ் அதை பத்தி தெரியும்? ஒரு ட்ரூவான டிராகனோட ஸ்ட்ரென்த்தை பத்தி தெரியுமா? டிராகன் ஸ்பீசிஸை நீ பாத்திருக்கியா ஃபர்ஸ்ட்? அங்கிளுக்கு தெரியல நம்ம யூ எப்படிப்பட்ட ஆளுன்னு. அங்கிள், டிராகன் இனத்தை பத்தி என்கிட்ட இப்படி பேசலாமா? டிராகன் இனம் அது என்ன உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா? அதாவது சிம்பிளா சொன்னா என் பின்னாடி இருக்கேன் இந்த மாதிரியா இப்படின்னு நம்மால இதுக்கு முன்னாடி கொண்டு போன அந்த குட்டி குட்டி சப் டிராகன், அத பீஸ்ட் டேமிங் ஸ்பேஸ்ல இருந்து ஆளு வெளியில எடுக்க குட்டி குட்டியா போன டிராகனு இப்போ கொடூரமாவும் பயங்கரமாவும் வளர்ந்து நிக்குது. அங்கிள் ஹாங்குக்கு மண்டிய சுத்தம் போல. எதுக்கு பாசிபிளி வாய்ப்பே இல்ல. எப்படி அட் அ டைம்ல 3 ஜெயிண்டான டிராகன் ஸ்பீசிஸ் இங்க வரும்? யாருக்கிட்டயுமே அந்த அளவுக்கு பவர்ஸ் ஒன்றும் இல்ல இதுங்களை கான்ட்ராக்ட் பண்ணி இங்க சமன் பண்றதுக்கு. அங்கிள் ஹாங், நீங்க இப்பதான் சொன்னீங்க இந்த மாதிரி பீஸ்ட் எல்லாம் நம்ம சேங்கால அங்க டீம் பண்ண முடியாதுன்னு. உண்மையை சொன்னா இங்க நிக்கிற அந்த 3 டிராகன் அது ஒன்னும் எந்தில, அது சேங்கோடது. அங்க சேங்கே ரெக்கக்னைஸ் பண்ணல, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டிராகன்லாம் வளர்ந்து நிக்குது. அங்க டீச்சர் சேங்கும் கேக்குறாங்க, ஷாப் ஓனரையும் நீங்க கண்டிப்பா என் கூட ஜோக் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஜோக்கு தானே? அட டீச்சர் சேங்கு, இது ஒன்னும் ஜோக் இல்ல. நீங்க கொடுத்த அதே டிராகன் தான், குட்டி உண்டு அழகா கொடுத்த அந்த ஸ்டீல் டிராகன், அது இப்போ கிங் ரேங்க் லெவல் 9ல இருக்கு. அதே மாதிரி கியூட்டா குட்டியா இருக்கிற அந்த எத் டிராகன், அதுவும் இப்போ கிங் ரேங்க் லெவல் 8ல இருக்கு. அதே மாதிரி ஹெவன்லி ஃப்ளேம் டிராகன், அதுவும் இப்போ கிங் ரேங்க் லெவல் 10ல இருக்கு. வாவ், இது அமேசிங். ஐயோ நீங்க உண்மையிலேயே ஆசம். அங்க அங்கிள் ஹாங்க்கும் ஒண்ணுமே புரியல. அவரும் அங்க கத்த ஆரம்பிக்கிறாரு, ஆமா இந்த டிராகன்ஸை இதுக்கு முன்னாடி எங்க ஃபேமிலியில நான் பார்த்திருக்கேன். அதுங்களோட ரேங்க் எல்லாம் கிங் ரேங்குக்கு போக வாய்ப்பே இல்ல, அதனால தான் நம்ம சேங் கிட்ட இருக்கு. ஆனா இப்போ எப்படி இந்த டிராகன்லாம் கிங் ரேங்குக்கு போச்சு? அங்கிள் என்ன நீங்க ஒண்ணுமே தெரியாம இருக்கீங்க, உங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. இங்க இருக்கிற அந்த 3 டிராகனோட ரத்தத்திலையும் டிவைன் டிராகன் ஸ்பீசிஸோட பிளட்டும் அங்க ஃப்ளோ ஆகுது. அப்படி இருக்கும்போது மியர்லி வெறும் இது கிங் ரேங்குக்கு போயிருக்கு. அதுக்கே ஆச்சரியமான எப்படி இன்னமும் நிறையவே இது எவ்வளவும். இதை கேட்கிற அவரே ஆச்சரியம் ஆகுறாரு. என்னது டிவைன் டிராகன் பிளட் லைன் அது இருக்கா? அப்சல்யூட்டா இது இம்பாசிபிளான விஷயம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இந்த பூமியை விட்டு எப்பயோ போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த குட்டி டிராகனுங்களுக்கு அந்த பிளட் லைன் அது இருக்கும்? வாய்ப்பே இல்ல. ஐயோ நான் எப்பயா சொன்னேன், இதுங்க ஒன்னும் அந்த டிவைன் டிராகன்ஸோட டிசெண்டன்ட் கிடையாது. அந்த டிவைன் டிராகனோட வம்சாவளி மூலமா இது வந்திருக்கு. என்னதான் டிவைன் டிராகனோட பிளட்ல இம்பியூரிட்டிஸ் இருந்தாலும் அதை பியூரிஃபை பண்ற மூலமா அதை ஒரு ஜெயிண்டான டிராகன் ஃபார்முக்கு மாத்த முடியும். இப்போ நான் பண்ண விஷயமும் சிம்பிளி அதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எப்படி அந்த மாதிரி விஷயம் பாசிபிளா ஆக வாய்ப்பே இல்ல. ஏன்னா அத்தனோடு ட்ரேஸை வச்சு எப்படி அதை பண்ண முடியும்? சேங்கும் சொல்றாங்க, ஷாப் ஓனர் யாருன்னு தெரியுமா? அவரால பண்ண முடியாத விஷயமே இல்ல. அவர் பண்ற ஒரு விஷயமும் உங்க மூளைக்கு எட்டவே எட்டாது. அப்புறம் தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது, இந்த டிராகன் எல்லாமே இப்போ ஒரு பெரிய ஃபார்ம்ல டிவைன் டிராகன் ஸ்பீசிஸா இருக்கு. இதுங்க கூட நீ கான்ட்ராக்டையும் போட்டிருக்க. அது போக அந்த டிராகனும் இருக்கு. ஆமா இருக்குதான். இது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம யூ. அவருக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவரு இல்லைன்னா இப்படி எல்லாம் அங்க ஆயிருக்க வாய்ப்பே இல்ல. அட லோச்சான், இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். நம்ம ஃபேமிலிக்கு வந்துருமா? உன் மூலமா நம்ம ஃபேமிலி ஒரு பெரிய உச்சத்தை தொடும். அதனால அங்கிள் நான் சொல்றேன் வந்துரு. நம்ம யூக்கு இந்த விஷயம் நல்லாவே புரியுது. ஏன்னா இதே விஷயம் எக்ஸாக்டா இதை விடவும் மோசமா நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும். அங்க இதனால நம்மளும் சொல்றான், இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? ஃபர்ஸ்ட் தேவையில்ல அப்படின்னு தூக்கி போட்டு இப்போ அவகிட்ட லிமிட்லெஸ்ஸான பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லி திரும்ப வர வைக்கிறீங்களே, என்ன ஒரு கேவலமான விஷயமா இருக்கு. நம்ம சேங்கோ அங்க முறைச்சிங்கன்னே சொல்றாங்க, எத்தனை வாட்டி வேணா கேளுங்க, எவ்வளவுதான் டைமே பாஸ் ஆனாலும் நான் நம்ம ஃபேமிலிக்கு வரப்போதில்ல, என் டிசிஷன் அதுவும் மாறாது. இப்படி இவங்க சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட
எபிசோடு வந்து இன்னமும் ரிலீஸ் ஆகல, ஆன்கோயிங்கா இருக்கு. ஆனா உண்மையை சொன்னா இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட சம்பவம் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, சாப்டர்ஸ் ஆன்கோயிங்கா இருக்கு. ஆனா கவலைப்பட வேணாம், இதோட கண்டினியூஷனை நம்ம செகண்ட் சேனல் அனிமே பாய் இந்தியா 2.0 கிரீன் கலர் லோகோவோட ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனல்ல காமிக் அனிமேஷனா வரும். ஸோ மறக்காம அங்க போய் செக் பண்ணுங்க. என்ன ஒண்ணு, அனிமேஷன் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா ஸ்டோரியை பத்தி சொல்ல வேணாம். அதனால உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்குன்னா தாராளமா அங்க போய் செக் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க லேட்டா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இப்போதைக்கு நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்டையும் அடிக்கடி செக் பண்ணுங்க. அப்டேட் பண்ணிட்டு நான் கம்யூனிட்டி போஸ்ட்டோ இல்ல ஒரு வீடியோலயே சொல்றேன். அதே மாதிரி இப்பயே சொல்றேங்க, உங்களுக்கு காமிக் அனிமேஷன்ல வேணுமா இல்ல வேணாவான்னு. ஏன்னா அதை பொறுத்து தான் போட முடியும். ஏன்னா ஏகப்பட்ட எபிசோட் ஆல்ரெடி வந்துச்சு. இதுக்கு முன்னாடி அந்த பீஸ்ட் டேமர் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இருக்கும் அனிமேஷன். பரவாயில்லன்னா கமெண்ட் பண்ணுங்க, தாராளமா இன்னைக்கே நம்ம ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு சேனல்ல போட்ட மான்வாவை தான் நான் போட போறேன். அந்த மான்வாவும் பங்கமா இருக்கு, ஸ்டோரியில பஞ்சமே இல்ல. ஸோ நெக்ஸ்ட் மான்வா வந்தோடனே கிளிக் வச்சு பாருங்க. ஏன்னா நான் சொல்றேன் கண்டிப்பா பங்கமா இருக்கும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் மான்வாலியோ இல்ல நெக்ஸ்ட் எபிசோட்லயோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.